நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட திட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய மசோதாவிற்கு எதிராக மாற்றாக கொண்டுவரப்பட்ட விக்சித் பாரத் ஜி ராம்ஜி மசோதாவிற்கு தற்பொழுது குடியரசுத் தலைவர் ஒப்புதலை வழங்கியுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்வதற்காக இந்த ஒரு மசோதா என்பது குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு குடியரசினுடைய ஒப்புதலுக்காக மத்திய அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த மசோதாவிற்கு தற்பொழுது குடியரசினுடைய ஒப்புதல் பெறப்பட்டதன் மூலம் அது சட்டமாக இந்தியா முழுவதுமே அமலாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பதிலாக இந்த புதிய திட்டம் என்பது அமலில் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகமானது தெரிவித்தது. 125 நாட்கள் இதில் வேலை என்பது வழங்கப்படும் என்றும் உரிய நேரத்தில் அந்த சம்பளம் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதிகாரப்பூர்வமாக மக்களவையில் பேசும் பொழுது மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்த நிலையில் இந்த ஒரு மசோதாவிற்கு தற்பொழுது ஒப்புதல் என்பது குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் அதிகாரப்பூர்வமாக இதற்கு முன்னர் செயல்பாட்டில் இருந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக இந்த புதிய விகசித் பாரத் ஜி ராம்ஜி மசோதா என்பது அமலுக்கு வந்ததாக மத்திய அரசாங்கம் தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.